ரைட்டா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லி, அதாவது முதல்ல நம்ம இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா அந்த ப்ரோக்ராமா மாத்துவோம். இது ஈஸி தான். எப்படி தெரியுமா? இப்போ நான் இப்போ புதுசா ஒரு எக்ஸல் ஷீட் போடுறேன். இதுல வா 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 வா. எக்ஸல் கூட சுத்துது இப்ப. கவனிங்க 10 கவனிங்க கவனிங்க பாரு திரும்ப கவனி. இப்ப 1 அதுக்கப்புறம் அடுத்த செல்லுல 0 1 1 0 1 இதுதான் நம்மளோட நம்பர். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா இங்க பாருங்க, முதல்ல இந்த நம்பர் மேல 1 இருக்குதா, 1 இருக்கிறது 1 இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணும், முதல்ல 2 பவர் 0 அதனோட மதிப்பை இங்க போடணும். இந்த இடத்துல 1ஆல 2 பவர் 0 anything பவர் 0 is 1. தெரியும்ல உங்களுக்கு x பவர் 0 equals 1ன்னு ஸ்கூல்லயே சொல்லி கொடுத்திருப்பாங்க. 5வது 6வதுல இருந்தே அல்ஜிப்ரா ஆரம்பிக்கும் போது x பவர் 0 is 1 அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நம்பருக்கும் பவர் 0 போட்டா 1 தான். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல 1 போடுங்க. அதுக்கு அடுத்தது என்ன போடணும்னா இந்த 1 2ஆல மல்டிப்ளை பண்ணு. 2ஆல பெருக்கினா எத்தனை? 2. 1 2ஆல பெருக்கினா எத்தனைமா வரும்? 2 தான் வரும். அதனால இந்த இடத்துல 2 போடும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த 2 2ஆல பெருக்குங்க. 2 2ஆல பெருக்கினா எத்தனை வரும்? 4. 4 திரும்ப 2ஆல பெருக்குங்க 8. அப்புறம் 8 2ஆல பெருக்குங்க 16. அப்புறம் 16 2ஆல பெருக்குங்க 32. ஓகேவா? இப்ப என்ன கேட்டீங்கன்னா 1 இதுல 0ன்னு வர இடத்துக்கு நேரம்லாம் நம்பர் மறைஞ்சிடும். 1ன்னு இருக்கிற இடத்துக்கு நேரம், ஏன்னா பெருக்கும் போது இப்ப நம்ம இந்த 1ஐயும் 32 பெருக்கினா 32 கிடைக்கும். ஆனா 0வையும் 16 பெருக்கினா 0 தான் கிடைக்கும். தெரியுதா? அதுக்கப்புறமா 1ம் 8ம் பெருக்கினா 8. நீ பிளஸ் பண்ற, மல்டிப்ளை பண்ணணும். 1 into 8 வந்து 8 தான். இதுக்கு வந்து 4. இதுக்கு 0. ஏன்னா 0 எதால பெருக்கினாலும் நம்பர் போயிடும். இப்ப இதுதான் நம்மளோட இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க, 32 ஒரு 8, 32 8 வந்து 40. 40 ஒரு 4 44 45. புரியுதா? எப்படி நம்ம கணக்கு? சரி 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 ஓகேமா. ஷாபியா, இன்னைக்கு நீ சொன்ன நம்பருக்கு தான் நம்ம எல்லா கால்குலேஷனும் போடுறோம். நாம இப்ப சம்னு போட்டு இது எல்லாத்தையும் சம்மேஷன் போட்டோம்னா கையால கூட்டணும்னு அவசியம் இல்ல, எக்ஸல்ல அப்படியே சம்னு போட்டோம்னா வந்துடும். ரைட்டா? நாம கொடுத்த ஒரிஜினல் நம்பரை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப இந்த லாஜிக் என்ன சொல்லுது சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல இங்க பாரு, நம்மளோட நம்பர் நம்மளோட ஒரு டிஜிட்டையும் தனித்தனியா பிரிச்சுட்டு அந்த டிஜிட்டை முதல்ல 2 பவர் 0, அதுக்கு அடுத்து 2 பவர் 1, அதுக்கு அடுத்து 2 பவர் 2, அதுக்கு அடுத்து 2 பவர் 3, அதுக்கு அடுத்து 2 பவர் 4, அதுக்கு அடுத்து 2 பவர் 5, அடுத்தடுத்த நம்பரால பெருக்கு. இதுதான் நம்மளோட லாஜிக். நாம இதை வந்து ப்ரோக்ராமா மாத்துவோமா? மாத்தலாமா? சரி. இப்ப நான் இதுக்கு வந்து முன்னையே cd /sam /hd டாட்லாம் கொடுத்துட்டேன், கோப்பா கொடுத்துட்டேன். அதனால அப்படியே நான் நோட் பேட் bin2deck.html bin2deck.html சரியா? ஓகே. இப்போ HTML ரெகுலரா விஷயத்தெல்லாம் கடகடன்னு எழுதிடுவோம். ஹெட், டைட்டில், அதாவது பைனரி டு டெசிமல், அவ்வளவு. ஸ்லாஷ் டைட்டில், அப்புறம் அப்புறம் வந்து லிங்க் ரெல் ஈக்குவல்ஸ் ஸ்டைல் ஷீட், அப்புறம் டைப் ஈக்குவல்ஸ் அதெல்லாம் வரும். டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் css, href equals red.css. சரி புடு ஏன் பசங்களை தொந்தரவு பண்ணி. script type equals text slash javascript, language equals javascript,
closed. இப்போ வந்து எங்கம்மா ரெல் தானே, ஒரு எல் மிஸ்ஸிங். ஆமா, எல் மிஸ்ஸிங் தான், ரெல். ஓகேமா, சரி. இப்ப நான் என்ன பண்ணேன், ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் மட்டும் போட்டுட்டு மீதிய வந்து முடிச்சுக்கலாம். அதனால இந்த இடத்த நான் வந்து அப்புறமா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பிளாங்க் இருக்குது. அப்புறம் ஸ்லாஷ் ஹெட், அப்புறமா பாடி, அப்புறமா h1, அதுல வந்து பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன், பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் ஸ்லாஷ் h1. அதுக்கப்புறமா ஓகே, டன். இப்போ ஃபார்ம் நேம் ஈக்வல்ஸ், இது வந்து bin to deck, bin to deck form, action equals hash, method equals post. இதெல்லாம் ரெகுலர் தான், இதுல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. method equals post. அதுக்கப்புறம் ஒரு சென்டர், அதுக்கப்புறமா ஒரு enter binary number, enter binary number, input type equals text, sorry text, name equals x. ஓகேவா? அதுக்கு அடுத்தது br ஸ்பேஸ் ஸ்லாஷ், அதுக்கப்புறமா input type equals button, value equals convert, அதுக்கப்புறமா on click equals bin to deck, அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஒரு br ஸ்லாஷ் போட்டுருவோம். அவ்வளவுதான், ஒரு ஸ்பான் ஸ்லாஷ் ஸ்பான் போட்டுருவோம். ஸ்பான் id equals res, அப்புறம் ஸ்லாஷ் ஸ்பான், டன். அதுக்கப்புறமா ஸ்லாஷ் சென்டர் ஸ்லாஷ் ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் HTML. அதோட முடிஞ்சிருது. இப்போ இவ்வளவுதான், இதுல ஃபங்க்ஷன் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் bin to deck, bracket open bracket close. இப்போ where n equals number document dot bin to deck form dot x dot value எடுத்துட்டோமா? இப்போ நம்ம இந்த நம்பர்ல ஒரு டிஜிட்டா தனித்தனியா எடுக்கணும். சரியா? இப்போ where base equals 2, அதுக்கப்புறமா res equals 0, கவுனிங்க, res equals 0, அப்புறமா I equals 0. ஓகேவா? இப்படி நாம இங்க புதுசா வேற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்க. res equals னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் தானே போட்டோம், அதுக்கு பதிலா இங்க res equals 0 னு டிக்ளேர் பண்ணோம். சரியா? I equals 0 னு எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள். அப்புறம் rem equals, rem வந்து வெறுமையே போட்டா போதும். இப்ப இதுல வந்து while, ஐயோ x போடலையே, பழைய கதையை நாம போட்டே ஆகணும். அதனால while, சாரி இந்த இடத்துல x equals n, அது ஒண்ணு போட்டுரும். while x greater than 0, பழைய கதை தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். while x greater than 0, கர்லி பிரேஸ் ஓபன், இங்க கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுக்கும் நடுவுல rem equals, முன்ன நம்ம என்ன பண்ணோம், x percentage base னு போட்டோம். இங்க அது போட போறது இல்ல, x percentage 10 னு போட போறோம். எப்படின்னா லாஸ்ட்ல ஒரு டிஜிட் எது இருந்தாலும் அதை எடுத்து கொடு அப்படின்னு கேக்குறோம். அதுக்கு அடுத்தது res plus equals, ஸ்பேஸ் இல்லாம போடணும். இதுல resல res plus equalனா பிளஸ்க்கு ஈக்குவல் நடுவுல ஸ்பேஸ் இருக்க கூடாது. சரியா? math dot pow base comma I, base comma I, இதுல வந்து rem star math dot pow base comma I. இது என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஒரு டிஜிட் இந்த ரெம்ல என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸல்ல போட்ட இந்த 1 வந்து இந்த இடத்துக்கு வரும்,
சரியா? math.pow போடும்போது 2 power 0 இந்த இடத்துல 1 வரும், 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். செகண்ட் டைம் வரும்போது என்ன அடுத்ததா மாறும். அதாவது i பிளஸ் பிளஸ் அதுக்கப்புறமா இன்னொரு வேலை செய்யணும். என்ன கேட்டீங்கன்னா x ஈக்குவல்ஸ் x ஓட நியூ வேல்யூ என்ன கேட்டீங்கன்னா x மைனஸ் ரெம் ஸ்லாஷ் 10 x மைனஸ் ரெம் ஸ்லாஷ் 10. இப்ப என்ன ஆகும்னா 1011 அந்த நம்பர் என்ன வருது 101101. இப்ப நம்ம இந்த கீழே வந்த உடனே அந்த 1 மைனஸ் பண்ணிட்டு 10ஆல வகுத்தோம்னா 101110ஓட நின்னுடுதா. அடுத்து பெர்சன்டேஜ் 10 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 வரும். 0வை மல்டிப்ளை பண்ணா 0 into 2 நம்மளுக்கு எக்ஸல்லையும் அதான் வரும். 0 into 2 0 தான். அதை வந்து ரெம் கூட கூட்டிடு. அதுக்கு அடுத்து வரும்போது 1 கிடைக்கும் நமக்கு ரெம்ல. அந்த 1 வந்து math.pow base 2 power 3 போடுறோம். 2 power 3 போட்டா 2 power 3 2 power 3 போட்டா 8 இல்ல வரணும். இல்ல 2 power 2 போடும். I வந்து 2 தான் இருக்கு. அப்போ வந்து 2 power 2 போட்டா 4 வரும். 4ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல ஆட் பண்ணிடுவோம். 5ன்னு வரும். அடுத்து இந்த ப்ராசஸை திரும்ப நம்ம கையால பண்ணது இது வந்து தானே செய்யும். இதுல அந்த இந்த math.pow என்ன செய்து தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 தரும், ரெண்டாவது தடவை 2, அடுத்து 4, அடுத்து 8, அடுத்து 16, அடுத்து 32. ஞாபகம் இருக்கா? அந்த நம்பரை எல்லாம் ஜெனரேட் பண்றதுக்கு தான் math.pow base, i அப்படின்றது நம்ம போடுறோம். சரியா? பண்ணலாமா? இப்போ நாம இதை ரன் பண்ணி பார்ப்போம். எரர் எதுவும் இல்லைன்னா நீங்க ஃபேர் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த லாஸ்ட்ல ரிசல்ட் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணிடுவோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி res dot inner html equals h1 plus n plus space 2 sub slash sub என்னடா எங்க போயிடுது கர்சர் slash sub 2 அப்புறம் equals போட்டுட்டு plus res plus sub slash sub slash sub இதுக்கு நடுவுல 10. ஓகேவா? நாம இன்புட் வந்து 101101 கொடுப்போம். 45 வந்து நம்ம கரெக்ட்னு இருக்கு. ரைட்டா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இருங்க நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு வந்து மீதியை போட்டுக்கலாம். சரியா? எழுதுறதுக்கு நான் டைம் தரேன். நீங்க அதை பத்தி ஒண்ணு யோசிக்க வேணாம். இந்த ப்ரோக்ராம் வந்து bin to take to bin கிடையாது, பைனரி டு டெசிமல். அதனால bin to takeன்னு சொல்றோம். இப்போ வந்து 101101 கொடுத்தா கன்வெர்ட் கொடுத்துருக்கு. மிஸ்டேக் எதுவும் பண்ணல, சரியா தான் இருக்குது. நீங்க இது ஒரு பிடிஎஃப் எடுங்க, வியூ பேஜஸ் ஒரு பிடிஎஃப் எடுங்க, பின் பக்கத்துல முடிஞ்சு போச்சு. ரைட்டா? நான் உங்களுக்கு இதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னே எனக்கு தெரியலம்மா. ப்ரொசீஜர் சீக்கிரமா தீர்ந்துருது இப்பெல்லாம். நான் வந்து இன்னும் இருக்குதுன்னு நினைச்சேன். இதெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சேன்.